புரோட்டீன் ரிச் குழம்பு வடகம் செய்யலாமா? அதுக்கு சிகப்பு காரமணியோ வெள்ளை காரமணியோ ஒரு 400 கிராமை நாள் நைட்டே 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. காலையில் அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து 200 கிராம் ஊற வச்சுக்கோங்க. 400க்கு 200 கிராம் தேவையான அளவுக்கு மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா உளுந்து ஊறுறதுக்கப்புறம் இப்போ அதை கரகரப்பாக அரைச்சிக்க வேண்டியது தான். உளுந்தையும் காராமணியையும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அரைச்சி எடுத்துட்டு அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காய பொடி, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேப்பரில் இந்த வெங்காய வடகம்லாம் இடுவோம்ல அந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இதை 3 நாள் வெயிலில் வச்சுருங்க. 3 நாள் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து போடலாம். ஆனால் விரத நாளில் வெங்காயம் பூண்டு சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் வெங்காயம் பூண்டு சேர்க்கல. நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ வேணால் வெயிலில் கூட எடுத்து வைக்கலாம். காராமணி போட்டுக்கிறதுனால வண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக. இதை நீங்கள் சாம்பாரில் வறுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா காரக்குழம்புல வறுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.